வணக்கம். செல்வகுமாரின் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் 15 வரை எப்படி இருக்கும், அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கு எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதற்கான ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 17 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நாம செப்டம்பர் 22க்குள்ள ஒரு நிகழ்வும், 22க்கு மேல மாத இறுதி வரை ஒரு நிகழ்வும், அடுத்தபடியாக அக்டோபர் முதல் மற்றும் 2வது வாரத்தில் ஒரு தலா ஒரு நிகழ்வும், மொத்தம் 4 நிகழ்வு எதிர்பார்த்திருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசம் கடந்து தெலுங்கானா போய் மகாராஷ்டிரா கடலோரம் போய் மகாராஷ்டிராவுக்கும் போய் கடலுக்குள்ள இறங்காம செயலிழந்து மீண்டும் வளிமண்டல சுழற்சியாகவே தெலுங்கானா ஆந்திர பிரதேச பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு. இது ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் நீடிக்க போகுது. இதனால என்ன ஆகும்னா, வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாடு வரும். ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும் அந்த தாழ்வு சுழற்சி. அப்ப என்ன ஆகும், பாகிஸ்தான் எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய உயரழுத்தத்தில் இருந்து காற்று அரபிக்கடலோரம் வழியாக, அரபிக்கடல் ஓர மாநிலங்கள் வழியாக கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள் வழியாக தமிழ்நாட்டிலே தென் மாவட்டங்கள் வரைக்கும் நுழைய போகுது. இதில் சில இடங்களில் வடமேற்கிலிருந்து வரும்போது நீலகிரி மாவட்டம் தடுக்கும். அது தடுத்து கொஞ்சம் தப்பி வர்றத கொடைக்கானல் மழை தடுக்கும். அப்போ எங்கெங்கெல்லாம் தடுக்கிற இடத்துல கொஞ்சம் மழை தடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா, அந்த கோயம்புத்தூர் மாவட்ட பாலக்காட்டு கணவாய் பகுதியிலையும் அதே போல் ஆரியங்காவ கணவாய் பகுதியிலையும் தடுக்கும். ஆனால் அதிலிருந்து மேற்கு காற்று வரும், குளிர்விக்கும் காற்று இருக்கும். ஆனால் வெப்ப நீராவி என்பது குறையும். குளிர்விக்கும் காற்றில் இருக்கக்கூடிய வெப்ப அந்த நீராவி கூட, அதாவது குளிர்விக்கும் காற்றில் இருக்கக்கூடிய நீர் கூட வெப்பமடைந்து மேலெடுந்து கிழக்கு கரையோரம் வந்துடும். ஆகவே ஒரு சில இடங்களில் மழைக்கு சாதகமான காற்று இருந்தாலும் மழை அளவு குறைவாக இருக்கும். அதாவது இருவேறு காற்று இணைவு இருந்தாலும் மழை அளவு குறைவாக இருக்கும். காரணம், வெப்ப மற்றும் குளிர் நீராவியோட சதவிகிதம் கூடுதல் வித்தியாசம் இருக்கும். இருந்த போதிலும் அங்கே நுழையக்கூடிய காற்று, உதாரணத்துக்கு பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய காற்று கிழக்கு மாவட்டங்களுக்கு வந்து நிறைய மழை பொழிவை கொடுக்கும். வடமேற்கு மாவட்டங்களில் இருந்து கர்நாடக ஆந்திர எல்லையோரத்திலிருந்து நுழையக்கூடிய காற்று அது அனைத்து வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் டெல்டா வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்கள் ஆரியங்காவ் ஆழ்வாய் மொழியில் நுழையக்கூடிய காற்று தென்கடலோர பகுதிகளுக்கு வந்து நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அதே போல மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை எல்லாம் வழக்கமாக தென்மேற்கு பருவமழை அதிகம் பெய்யக்கூடிய இடம். அதிகம் இல்லைன்னா கூட மழை இல்லாமல் இருக்காது, கொஞ்சமாவது மழை தினம் வந்துட்டே இருக்கும். இந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மதுரை வடக்கு பகுதி, சிவகங்கை மாவட்டத்தோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதிக்கும் சரி, அதே போல் அப்படியே சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள்லேருந்து வடகடலோரம் வரைக்கும் மழை இல்லாத நாள் இருக்காது, இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த நிகழ்வு நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்ட பகுதியில் தொடங்கி மதுரையில் தீவிரமடைஞ்சு புதுக்கோட்டை, சிவகங்கை, டெல்டா வரைக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்துச்சு. இருந்தாலும் ஒதுக்கும்னா ஒதுக்கியும் கொடுத்துச்சு, ஒதுக்கியும் இருக்கு. இதில் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழை பொழிவு, மிக கனமழை பொழிவுலாம் கொடுத்துருக்கு. திண்டுக்கல் மாவட்ட பகுதியிலையும் கிழக்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட, திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதி எல்லாம் அதே மாதிரி மணப்பாறை, இலுப்பூர் இந்த பகுதி எல்லாமே நல்ல மழை பொழிவை கொடுத்து விட்டு, பிறகு டெல்டாவிற்கு வந்து காவிரி கரையோரத்தில் கும்பகோணத்திற்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட காவிரி கரையோரத்தில் மிக கனமழை பொழிவு எல்லாம் கொடுத்தது. பிறகு வடகடலோரத்திற்கு போய் அனைத்து வடகடலோர மாவட்டங்கள், வடவுள் மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவை கொடுத்து இந்த நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கூட தொடர்ந்து கொண்டிருக்கு. பொழுது விடியும் பொழுது கூட தொடர்ந்து கொண்டிருக்கும். விடிந்தும் காலை 8 மணி வரை தொடர்ந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தில், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் அந்த திருப்போரூர் மற்றும் ஈஞ்சம்பாக்கம், அதே போல ஒட்டுமொத்த ஈசிஆர் பகுதியில் பொழுது விடிந்தும் மழைப்பொழிவு காலையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கும். 8 மணிக்கு பிறகு படிப்படியாக விலகினாலும் இன்றைய மழைப்பொழிவு மதியமே தொடங்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றை விட கூடுதல் வெப்ப நீராவி வரப்போகிறது. காற்று சுழற்சியானது தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நீராவியை அனுப்ப போகிறது. கர்நாடக எல்லையோரம் தொடங்கி தென் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த வெப்ப நீராவி குவிய, மேற்கு காற்று குளிர்விக்க, மலைப்பகுதிகளிலேயே குளிர்விக்க, அதாவது மரங்கள் குளிர்விக்க, கேரள கடலோரம் வழியாக வரக்கூடியது கடற்காற்று குளிர்விக்க, கேரளா முதல், அதாவது கன்னியாகுமரி முதல் மும்பை வரை கடலோரம் தொடங்கும் மழை
அப்படியே அனைத்து தென் மாநிலங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே தமிழ்நாட்டின் கடலோர பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு மதியமே தென் மாவட்டங்கள் பல இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பல இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கும். பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு 17ஆம் தேதி கொடுக்கும். 18ஆம் தேதியும் இதே போல் மழை உண்டு. 17, 18 2 நாளும் மிக கன மழைப்பொழிவு இருக்கிறது. நேற்றைக்கு ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் மணலி நியூ டவுன்ல 130 மில்லிமீட்டர் 13 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்றைக்கு அதை விட கூடுதல் மழை இன்னும் வேறு இடங்களில் 130 மில்லிமீட்டர் என்பது இன்றைக்கு 200 மில்லிமீட்டர் வரைக்கும் கிடைப்பதற்கு ஓரிரு இடங்களில் வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது பெரும்பாலும் வட உள் மாவட்டம் மற்றும் வடகடலோர பகுதிகளுக்கு இந்த வாய்ப்பு தெரிகிறது. ஆனால் மழை இன்றைக்கு மதியமே தொடங்கும். சென்னை உட்பட மதியமே தொடங்கும். 2:30-3 மணிக்கு தாமதம் அடைந்தால் கூட 2:30-3 மணிக்கெல்லாம் ஆங்காங்கே தொடங்கினோம். மாலையெல்லாம் பரவலான மழைப்பொழிவை கொடுக்க தொடங்கினோம். முன்னிரவெல்லாம் நிறைய மழைப்பொழிவு, இடி மின்னல், வேடிக்கை காட்டும் இடி மின்னல், அதாவது வித்தியாசமாக ஒரு வானிலையை கொடுக்கும். இடி மின்னல்லாம் வெளிச்சத்தை பொளந்து கட்டும். மின்னல்லாம் அதிகமாக இருக்கும், இடியெல்லாம் சத்தம் அதிகமாக இருக்கும். மழைக்கு முன் ஒரு காற்று வரும். இவையெல்லாம் நேற்று வந்தது போல தான், அச்சப்பட வேண்டாம். 10 நிமிடம் 5 நிமிடம் வீசும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மழை வந்துடும். இப்படி மழைப்பொழிவு இருக்கும். நாளையும் அதே போல் இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். சரி, அதற்கு அடுத்த நாள் 17, 18 இப்படி 19, 19 எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும், ஆங்காங்கே இருக்கும். அதில் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி மதுரை வடக்கு டெல்டாவில் ஆங்காங்கே இருக்கும் 19. ஆனால் கடலூருக்கு வடக்கே, மயிலாடுதுறைக்கு வடக்கேன்னு சொல்லலாம், கடலூர் உட்பட அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள், சேலத்துக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் 25ஆம் தேதி வரைக்கும் தினசரி. இதில் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு 22ஆம் தேதி வரை உறுதியாக இருக்கும். 25ஆம் தேதி வரை ஆந்திர எல்லையோரத்தில் வட கடலோரம் சென்னை உட்பட இருக்கும். காரணம், 22ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு உருவாக போகுது. இதுவும் வங்கக்கடலிலே பரந்த பரப்பிலே ஒரு வளிமண்டல சுழற்சியாக உருவாகி தென்சிலக்கடலிலிருந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இது இணைய எல்லாம் ஒன்றிணைந்து தீவிரமடைய இந்த மாத இறுதியில் 25, 26 தேதிக்கு மேலே 27, 28, 30 தேதியில் அது ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக உறுதியாக உருவாகி தீவிரமடைந்து ஒடிசா கரையை கடந்து அப்படியே மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வழியாக குஜராத் பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த நிகழ்வும் முதலிலே தொடக்க நிலையில் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுத்து பிறகு தீவிரமடைந்து கரை கடந்ததும் மழையோட தீவிரம் குறைந்து மீண்டும் செயலிழந்ததும் மீண்டும் மழைப்பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கு. மீண்டும் அது அரபிக்கடல் போனோம், மீண்டும் காற்று சுழற்சியாகவே நீடித்து கொண்டிருந்து அது இடைமறிக்கும் வடமேற்கு காற்று என்பதனால செயலிழந்த பிறகு முற்றிலுமாக கலைந்த பிறகு மீண்டும் 3ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு வர 5ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை தொடக்கும். 5ஆம் தேதியிலிருந்து. சரி, அறுவடைக்கு இடைவெளி இருக்குமா? இருக்கும். விதைப்புக்கு இடைவெளி இருக்குமா? இருக்கும். டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி மழை இருந்துகிட்டே இருக்கும். சுத்தமாக ட்ரை, உங்களுக்கு மழையே இல்லைன்னு சொல்ல முடியாது. மழை அளவில் குறைந்து பரப்பில் குறைந்து இருக்கும். ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும். எல்லா நாளுமே இருக்கு. பெய்தால் வலுத்த மழை பெய்யும். ஆனால் பரப்பில் குறைந்து ஒதுக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த வரக்கூடிய 23ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை ஒரு 10 நாட்களுக்கு. ஆனால் மழை இருக்கும், பரப்பில் குறைந்திருக்கும், ஒதுக்குதலுடன் இருக்கும், பெய்யும் இடத்தில் வலுத்திருக்கும். பெரும்பாலும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதியில் இருக்கும். தென் மாவட்டங்கள் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் தான். பிறகு டெல்டா வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் தினசரி மழை இருக்கும். கண்டிப்பாக ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு மழை இருந்துகிட்டே இருக்கும். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவுக்கெல்லாம் மழை இல்லாத நாள் இருக்காது. இப்படி தான். ஆகவே அந்த நிகழ்வு குஜராத் போய் கரை கடந்து குஜராத் போய் செயலிழந்த பிறகு தான் 4ஆம் தேதிக்கு பிறகு தான் அடுத்த நிகழ்வை வரவேற்கும். அப்போ தான் வடமேற்கு நீராவி காற்று வரும். அந்த நிகழ்வு 4ஆம் தேதிக்கு பிறகு மத்திய ஆந்திர பிரதேசம் வரும். அந்த நிகழ்வு இப்பொழுதே உருவாகிவிட்டது. தென்சின கடற்பகுதிக்கு அப்பால் பிலிப்பைன்ஸ் பகுதியில் உருவாகி இருக்கு அடுத்தடுத்த 2. இது ரெண்டும் வரக்கூடிய நாட்களில் மிக மெல்ல நகர்ந்து 5ஆம் தேதிக்கு மேல் ஒன்றும் 10ஆம் தேதிக்கு மேல் ஒன்றுமாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேச கரைக்கு வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவை தென் மாநிலங்களுக்கே கொடுக்கும். ஆக அடுத்து தென் மாவட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பரவலான ஒரு மழைப்பொழிவுன்னா இன்றைக்கு நாளைக்கு பிறகு வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருந்து கொண்டே இருக்கும்.
தென் மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு, மீண்டும் மழைன்னா மழை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. காற்று பகுதிக்கும் மழை இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் பெரிதாக பரவலாக ஒரு பரவலான மழைப்பொழிவு, உறுதியான மழைப்பொழிவுன்னு அடுத்தது 5ஆம் தேதிக்கு மேலே 15ஆம் தேதிக்குள்ளே அக்டோபரில் 2 நிகழ்வு இருக்குது. அதுதான் தெற்கு ஆந்திர பிரதேசம் ஒட்டி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆக இப்போ இருக்கிற நிகழ்வு மழைப்பொழிவு கொடுத்தது போக அடுத்த நிகழ்வு சில நாட்கள் மழைப்பொழிவு கொடுத்தாலும் தீவிரமடைந்து விலகி அது கரை கடந்து செயலிழந்த பிறகுதான் 15ஆம் தேதி வரை, 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை 2 நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருங்கள், வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள், அப்டேட்ஸ் அறிந்து துல்லியம் அறிந்து அன்றைக்கு ஒரு 5 நிமிடம் 24 மணி நேரம் இருக்கிறது. இதில் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு உங்களுடைய லாபத்திற்காக, உங்களுடைய விவசாய பணிக்காக செலவு செய்யலாமே. நேற்றைக்கு முழுக்க எனக்கு அவ்வளோ கேள்வி, இடி மின்னலை பார்த்து ஐயோ அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன் நட்டேன் அழுவுறீங்க. உங்களை நான் திட்டவும் முடியல, ஏன் வானிலை அறிக்கை கேட்க மாட்டேங்குன்னு திட்டவும் முடியல. ஏன்னா வயதின் காரணமாக நான் அப்படியே பொறுமையை காத்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு நஷ்டப்படுகிறேன் உங்களுக்காக. நாளொன்றுக்கு 2 முறை கத்தி எந்தவித பிரதிபலனும் பாராமல் நஷ்டத்திலே சொந்த காசை செலவு பண்ணிக்கிட்டு உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலையை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுக்காக உரைக்கிறேன், உங்களுக்காக கத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.